சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. திருமணத்திற்கு முன்பே ஒருவனிடம் தன்னை இழந்தவளா என் மகள் என்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட உன்னை காணவா நான் இவ்வளவு தூரம் வந்தேன்? அப்பா, நான் என்ன போதும், நிறுத்து. உன் முகத்தில் விழிப்பதே பாவம். நான் போகிறேன். அப்பா, 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 நான் சொல்வதை கேளுங்கள். அப்பா, 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 அப்பா. புத்துநகை, அப்பா, புத்துநகை, என்னவாயிற்று? அப்பா. அப்பாவா? அவர் எப்படி இங்கு வருவார்? வந்தாரே, இவ்வளவு நேரம் என்னுடன் பேசிக் கொண்டிருந்தாரே. அப்பா, புத்துநகை, கனவு ஏதேனும் கண்டாயா? ஆம், அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் உண்மை போல் இருந்தது. படுக்கும்போது அவரை பற்றியே நினைத்துக் கொண்டு படுத்திருப்பாய். அதே நினைவில் உன்னையும் அறியாமல் உறங்கிவிட அவர் உன் கனவில் தோன்றியிருப்பார். ஆம், ஆம், அப்படித்தான் நடந்திருக்கிறது. என்ன செய்வது? சிறைப்பட்டிருந்த அவரை மீட்டிங் அழைத்து வரத்தான் விஜய் பூபதி முயற்சி செய்தான். அதுதான் நடக்கவில்லை. என்ன சொல்கிறீர்கள்? என் தந்தையாரை உங்கள் நண்பர் சிறையிலிருந்து அழைத்து வர நினைத்தாரா? உன்னால் நம்ப முடியவில்லை அல்லவா? ஆனால் அப்படித்தான் நடந்தது. 1000 தான் இருந்தாலும் உன் தந்தை ஒரு தமிழ் புலவர் அல்லவா? என்னைப் போலவே விஜய பூபதியும் தமிழ் மீது பற்று கொண்டவன் என்பதால் அதனால்தான் நாங்கள் தப்பித்து வரும்போது உன் தந்தையாரையும் தப்பிக்கச் செய்து அழைத்து வர வேண்டும் என்று திட்டமிட்டான் விஜய பூபதி. ஆனால் 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 என்ன? அவருக்கு என்ன நேர்ந்தது? அச்சப்படாதே, அந்த அளவிற்கு அவருக்கு எதுவும் நேர்ந்து விடவில்லை. பிறகு என்ன? நாங்கள் தப்பிப்பதற்கு முன்பே கரிகாலனின் ஆணைப்படி வேறொரு புலவர் வந்து அவரை முறைப்படி அழைத்துச் சென்று விட்டார். ஓ, மாமன்னர் சிறைப்பட்டிருந்த என் தந்தையை விடுவித்து விட்டாரா? அதற்காக நீ மிகவும் சந்தோஷப்பட்டுக் கொள்ளாதே. வளவனாக இருந்த நான் சில காரியங்களை அங்கு சாதிக்க இருந்த நிலையில் வளவன்தான் இருங்கோவேல் என்று கரிகாலனிடம் காட்டிக் கொடுத்ததே உன் தந்தைதான். என்ன குழப்புகிறீர்கள்? என் தந்தையாரை சிறையில் தான் இருந்திருக்கிறார். அவரை உங்கள் நண்பர் காப்பாற்ற வேண்டும் என்ற நிலை இருந்திருக்கிறது. அப்படி இருக்க என் தந்தையார் எப்படி உங்களை பற்றி சொல்லியிருக்க முடியும்? அதில்தான் இருக்கிறது உன் தந்தையாரின் சாமர்த்தியம். விஜயபூபதி சென்று பேசும்போதெல்லாம் அதை ஏற்றுக்கொள்பவர் போல் பேசி என்னை பற்றிய ரகசியங்கள் அனைத்தையும் சேர்த்து தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். உன் தந்தையை சிறையிலிருந்து விடுவித்து அழைத்துச் சென்ற மறுகணமே எங்கள் திட்டங்கள் அனைத்தையும் அந்த கரிகாலனிடம் சொல்லிவிட்டார். பெருந்தேவியார் இங்கிருந்து சென்றது முதலாக தாங்கள் உங்கள் நண்பரோடு திரும்பி வந்தது வரை ஏதோ நடந்திருக்கிறது. ஆமுத்துநகை, அதில் உன் தந்தையின் பங்கும் இருக்கிறது. என்றேனும் ஒரு நாள் என் தந்தையை சந்தித்து நான் இங்கு வேளிர்குடி ராணியாகிவிட்டேன் என்பதை சொல்லி அவரை அழைத்து வர வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அதற்கு இனி வாய்ப்பே இல்லை என்று தெரிந்துவிட்டது. ஏன் அப்படி சொல்கிறாய்? என் தந்தை இங்கு வருவதற்கு முன்பே நீங்கள் அவரை வெறுக்கும் அளவிற்கு நிகழ்ச்சி நடந்துவிட்டதே. அதற்காகவா அப்படி சொல்கிறாய்? அங்கு இருக்கும் வரை உன் தந்தை அந்த கரிகாலனுக்கு உண்மையாக நடக்க வேண்டியிருக்கிறது. அதனால் தான் அப்படி செய்கிறார். இங்கு வந்துவிட்ட பிறகு நமக்கு உண்மையாக நடந்து கொள்ளப் போகிறார். முத்துநகை, நீ ஏன் மாறிவிட்ட பிறகு உன் தந்தை மாறமாட்டாரா என்ன? உரிய நேரம் வரும்போது நானே சென்று அவரை கடத்தி வந்து விடுகிறேன். போதுமா? சரி, நள்ளிரவுதான் கடந்து இருக்கிறது. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் போய் படுத்து உறங்கு.
அம்மா, அம்மா, நீங்கள் எப்பொழுதும் இப்படியே வருத்தத்தோடு அமர்ந்திருந்தால் என்ன பயன்? ஏதோ நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது. பாதிக்கப்பட்ட உங்கள் அண்ணன் இப்பொழுது நலமடைந்து அதிலிருந்து மீண்டு வந்து விட்டாரே. அப்படி இருக்க நீங்கள் ஏன் இன்னும் சோகமாகவே இருக்கிறீர்கள்? அண்ணன் ஏன் பாதிக்கப்பட்டாரோ அந்த காரணம் இன்னும் அப்படியே தானே இருக்கிறது. அதனால் அண்ணன் மீண்டும் இது போன்ற முயற்சியில் ஈடுபட மாட்டார் என்பது என்ன நிச்சயம்? அம்மா, என்ன? அந்த காரணம் இங்கு வந்து கொண்டிருக்கிறது. ஓ, கருங்குழலியா? செய்வதெல்லாம் செய்துவிட்டு இப்பொழுது என்னை பார்க்க வருகிறாளா? அடியே, இவள் எதற்காக இங்கு வந்தாள் என்று கேளடே. எனக்கு ஏதேனும் சங்கடம் என்றால் நான் மனம் விட்டு பேசக்கூடிய ஒரே தோழி கலைவாணிதானே. அதை அவளுக்கு புரியும்படி நீயே எடுத்துச் சொல். என்ன 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 சொன்னாய்? உனக்கு சங்கடமா? எல்லோருக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுப்பவளை நீதானே. இப்பொழுது இங்கு யாரை எப்படி நோக்கடித்தேன் என்று சொல்ல வந்தாயா? கலைவாணி, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாய்? நான் என் மனமறிந்து யாரையும் இதுவரை நோகடித்ததில்லை. எங்கே உன் மனதை தொட்டு சொல். நீ என் அண்ணன் மகேந்திரன் மனதை நோகடிக்கவில்லை. எந்த அளவிற்கு அவர் மனம் நொந்து போயிருந்தால் இப்படி விஷம் குடித்து சாக நினைத்திருப்பார். என் அண்ணனை கொல்ல முயன்ற கொலைகாரி நீ. இல்லை இல்லை, அப்படி சொல்லாதே. அவர் என்னை காதலிப்பதாக சொன்னார். ஆனால் நான் அதை ஏற்கவில்லையே. ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொன்னார். அந்த பெண் அதை ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும் என்று கட்டாயம் ஏதும் இல்லையே. நானே உன்னிடம் வந்து இதை பற்றி மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அவர் மனதை மாற்றிக்கொள்ளும்படி செய் என்று. அதை நீ மறந்து விட்டாயா? அப்படி நீ சொன்னதை கேட்டு நான் என் அண்ணனிடம் அதை பற்றி பேசச் சென்ற போதுதான் அவர் கருங்குழலி என்று உன் பெயரை தன் நெஞ்சில் கத்தியால் கீறிக் கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். பதறி போய் நான் அதை தடுக்க முயன்ற போது அவள்தான் இல்லை, அவள் பெயராவது என் இதயம் இருக்கும் இடத்தில் இருக்கட்டும் என்றார் என் அண்ணன். ஆனால் நீயோ அதையும் ஒரு நாடகம் என்று சொல்லிவிட்டாய். இப்போது அவர் உன் கண் முன்னாலேயே நஞ்சிருந்தே மரணத்தின் வாசலுக்கே சென்று விட்டார். அதையும் நடிப்பென்றுதானே சொல்ல போகிறாய்? என் அண்ணன் தற்கொலை செய்யும் அளவிற்கு தூண்டிவிட்டு என்னிடம் நட்பு பாராட்ட வந்திருக்கிறாயா? எப்போது என் அண்ணன் விஷம் மருந்து கீழே விழுந்து விட்டாரோ அப்பொழுதே நம் நட்பும் கீழே விழுந்து விட்டது. இனிமேல் நீ என்னை பார்க்க வர வேண்டாம், என் முகத்தில் விழிக்க வேண்டாம். நில் கலைவாணி. இதையெல்லாம் சொன்ன நீ இன்னொன்றையும் சொல்ல மறந்து விட்டாயே. விஷமருந்தி கீழே விழுந்த உன் அண்ணனை மறுகணமே தூக்கிச் சென்று வைத்தியரிடம் சேர்த்து விட்டவளே நான் தானே. உரிய நேரத்தில் கொண்டு வந்ததால் தான் அவர் உயிரை காப்பாற்ற முடிந்தது என்று அந்த வைத்தியர் சொன்னது உனக்கு தெரியாதா? அவரை வைத்தியரிடம் கொண்டு போய் சேர்த்தது முதல் இனி அவர் உயிருக்கு பயமில்லை என்று சொல்லும் வரை நான் எப்படி துடித்தேன் என்பதை நீ அறிவாயா? வெகு எளிதில் நம் நட்பு முறிந்து விட்டது என்று சொல்லிவிட்டார். காதலில் வெற்றி பெறுவதும் தோல்வி ஏற்படுவதும் இயல்புதான் என்று நாமே பலமுறை பேசிக் கொண்டோமே, அது உனக்கு நினைவிருக்கிறதா? நீ செழியன் மீது கொண்ட காதலை அதற்கு உரியவரிடம் இன்னும் சொல்லக்கூட முடியவில்லை. ஆனால் அது மற்றவர்களுக்கு தெரிந்து பெரும் விபரீதங்கள் ஏற்பட்டு நீயே தற்கொலைக்கு முயலவில்லையா? நான் இளவரசர் மீது கொண்ட காதலை சொல்ல முடியாமல் தவித்தது உனக்கு தெரியாதா? இந்த நிலையில் நான் ஏதோ திட்டமிட்டு உன் அண்ணனை கொலை செய்ய முயற்சி செய்தது போல் பேசுகிறாயே. நம் ஒவ்வொருவர் நிலையும் ஒரு தலை காதலாகவே அமைந்துவிட்டது. எப்போது இளவரசர் மனதில் நான் இல்லை என்பது உறுதியாக தெரிந்து விட்டதோ அப்போதே என் மனதை நான் மாற்றிக்கொண்டு விட்டேன். நம் தோழிக்காவது அவள் விரும்பும் செழியன் கிடைத்து அவளது காதலாவது நிறைவேற வேண்டும் என்று
மனப்பூர்வமாக ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயோ ஒரு கணத்தில் அக்கா அக்கா என்று அன்போடு அழைத்து பரிவோடு பேசிக் கொண்டிருந்த நீ இப்போது தகாத வார்த்தைகளை பேசி சொற்களால் நஞ்சை அள்ளி தெளித்து என் நெஞ்சை புண்ணாக்கி விட்டு என்னை விலக்கிவிட்டு செல்கிறாயா? போ, அப்படியே இருந்து கொள். என்று நீயாக என்னை தேடி வருகிறாயோ அன்றுதான் நான் உன்னிடம் பேசுவேன். நான் வருகிறேன். வீரர்களே, ஒருவன் எத்தனை ஆயுதங்களை பயன்படுத்தி போர் புரிந்தாலும் அது பெருமையல்ல. அவன் கரத்தில் பிடித்த வாள் எத்தனை பகைவரின் தலைகளை வெட்டிச் சாய்த்தது என்பதுதான் பெருமை. எதிரி பின்னால் இருந்து வாளை வீசுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், என்ன செய்வீர்கள்? விலகி நின்று அவன் வாளை மறிக்க வேண்டும். முடியுமா நம்மால்? ஒரு யவனக்கிழவனால் முடியும் போது நம்மால் முடியாதா? விரும்பா, என்ன சொன்னாய்? இப்பொழுது யாரோ ஒரு யவனக்கிழவனை பற்றி சொன்னாய் அல்லவா? ஆம் அழுந்தூர் வேளாரே. அவன் யார்? நம் அமைச்சர் பெருமான் செந்தலையாரே அவனை அறிவாரே. என்ன செந்தலையாரே? பெருமன் சொன்ன யவனக்கிழவனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? நன்றாக பார்த்திருக்கிறேன். அவன் சில நாட்களாக இங்கு வந்து நோட்டம் பார்த்துக் கொண்டிருந்தான். நாங்கள் அவனை பிடித்து மரத்தில் கட்டி வைத்தோம். இந்த தடியர்கள் சிலரை காவலுக்கு வைத்துவிட்டு இருங்கோவரிடம் செய்தியை சொல்ல புறப்பட்டோம். ஆனால் அதற்குள் அவன் தன் கட்டை பிரித்துக் கொண்டு இவர்களிடம் போர் புரிந்து இவர்களை காயப்படுத்திவிட்டு வெகு எளிதாக தப்பிச் சென்று விட்டான். நம்பவே முடியவில்லையே. அவன் உங்களிடம் வார்போர் புரிந்தானா அல்லது ஈட்டி வைத்திருந்து அதை கொண்டு போர் புரிந்தானா? ஈட்டி ஏதுமில்லை. அவன் வர்மக்கலை அறிந்திருந்தான், அதை கொண்டுதான் போர் புரிந்தான். ஏன் இதை பற்றி குறிப்பிட்டு கேட்கிறீர்கள்? செந்தலையாரே, யவனர்கள் பிரதானமாக ஈட்டி வைத்துக் கொண்டு அதன் மூலம்தான் போர் புரிவார்கள். நாம் வாளை எடுத்து வீசினாலும் ஈட்டியை கொண்டுதான் அதை தடுப்பார்கள். வர்மக்கலையில் அவர்கள் அந்த அளவிற்கு கெட்டிக்காரர்கள் அல்ல. தாங்கள் இதன் மூலம் என்ன சொல்ல வருகிறீர்கள்? அந்த யவனக்கிழவன் உண்மையிலேயே ரோமாபுரியை சேர்ந்தவனாக இருக்க முடியாது. அப்படி இருந்திருந்தால் இந்த அளவிற்கு வர்மக்கலை கொண்டு போர் புரிய முடியாது. நீங்கள் சொல்வது உண்மைதான். அவன் பேசும்போதுதான் சற்று கிழவன் போல் தடுமாறி பேசினானே தவிர நடக்கும்போது வாலிபனைப் போல் திடமாகத்தான் நடந்தான். நாங்கள் திரும்பி வருவதற்குள் நம் வீரர்களை சாய்த்துவிட்டு சென்று விட்டான். அதற்கு பிறகு சிறிது காலமாக அவனது நடமாட்டம் இங்கு இல்லை. வெகு நாட்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் மறுபடியும் வந்திருக்கிறான். அப்படியானால் நிச்சயம் அவன்தான் இளவரசி தாமரையிடம் வம்பு செய்தவனாக இருக்க வேண்டும். அவன் ஏதோ உள்நோக்கத்தோடுதான் இங்கு வந்திருக்க வேண்டும். ஒருவேளை அவன் சோழ நாட்டு ஒற்றனாக இருக்கலாம் அல்லவா? தப்பித்துச் சென்றவர்கள் என்ன ஆனார்கள், எங்கிருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக கரிகாலனால் அவன் அனுப்பப்பட்டிருக்கலாம் அல்லவா? நிச்சயம் அப்படித்தான் இருக்க வேண்டும். அப்பொழுதும் அவன் உளவறியும் நோக்கத்தோடுதான் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்தான். செந்தலையாரே, கூறுங்கள். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இப்படி வாருங்கள். செந்தலையாரே, முத்துநகைக்கு தாமரை மேல் கடுமையான வஞ்சம். இருங்கவேள் தன்னை மணப்பதற்கும் அரசியாக தான் அதிகாரம் செய்வதற்கும் அவள்தான் தடையாக இருக்கிறாள் என்று நினைக்கிறாள். ஆமாம், அது சரிதான். முத்துநகைக்கு புறா மூலம் செய்தி அனுப்பும் திறமை இருக்கிறது. அப்படி அவளுக்கு வேண்டிய யாருக்கோ இப்படி ஒரு செய்தியை அனுப்பி தாமரையின் வாழ்வை சீரழித்து அதே வேதனையில் அவள் நொந்து சாகட்டும் என்று ஏற்பாடு செய்திருக்கலாம் அல்லவா? இது மிகவும் யோசிக்க வேண்டிய விஷயம். அப்படி நடக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த முத்துநகை எதற்கும் துணிந்த கைகாரி. அழுந்தூர் வேளாளரே, இனியும் நாம் தாமதிக்க கூடாது.
இன்றே இருங்கோவேலிடம் இதை பற்றி பேசியாக வேண்டும். வாருங்கள் போகலாம். வாருங்கள், உங்களைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு தெரியும் அல்லவா, இருந்தாலும் இது போன்ற விவரம் தெரியாமல் வரக்கூடாதல்லவா, அதற்காகத்தான் தாமதித்தோம். அதெல்லாம் இருக்கட்டும், ஏதேனும் விவரம் தெரிந்ததா? அந்த யவன கழவன் யார் என்று கண்டுபிடித்து விட்டீர்களா? அதை மட்டும் கண்டுபிடித்திருந்தால் அதை சொல்ல எப்போதோ தங்களை தேடி வந்திருப்போமே. ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? நம் வீரர்களை காடெங்கும் அனுப்பி தேட சொன்னீர்கள் அல்லவா? இரவு முழுவதும் நமது வீரர்கள் அங்கும் இங்குமாக தேடினார்கள் மன்னவா. காட்டில் ஏதேனும் ஒரு இடத்தில் அவன் பதுங்கி இருக்கலாம் என்பதற்காக ஒரு இடம் மிச்சமில்லாமல் அவ்வளவையும் அலசி பார்த்து விட்டார்கள் நமது வீரர்கள். அவ்வளவு ஏன் நண்பா, நானும் சிந்தலையாரும் கூட இரவெல்லாம் உறங்கவில்லை. வீரர்கள் போகாமல் விட்ட இடங்களில் எல்லாம் நாங்கள் புகுந்து தேடி பார்த்தோம். இந்த காடு எவ்வளவு பெரியது என்று நானே இப்போதுதான் தெரிந்து கொண்டேன். உண்மைதான் நண்பா, இந்த காடு மிகவும் விரிந்த காடுதான். இதற்குள் ஒருவன் புகுந்து விட்டால் அவனை கண்டுபிடிப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அதனால்தான் நான் மெடலை குற்றத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்ட போது இந்த காட்டைத்தான் தேர்ந்தெடுத்தேன். இந்த காட்டை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? வேட்டையாடுவதில் நாட்டம் கொண்டவன் நான் என்பது உனக்கு தெரியாதா? எங்கெல்லாம் காடுகள் இருக்கிறது என்று தேடி திரிவது என்னுடைய இயல்பல்லவா? அதிலும் புலிகள் என் கண்ணில் பட்டுவிட்டால் அதை கொல்லாமல் நான் திரும்பவே மாட்டேன். புலிக்குடி தரித்த சோழர்கள் மீது ஏற்பட்ட வெறுப்பு புலிகள் மீது கொண்ட வெறுப்பாக மாறியது. அதனால்தான் அவற்றை தேடி தேடி சென்று கொன்றேன். கரிகாலனின் படையில் ஒன்றை கொன்று விட்டதாக திருப்தி அடைந்தேன். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பார்த்து வைத்ததுதானா இந்த காடு? ஆம் நண்பா, பூம்புகாருக்கும் மெடலை குற்றத்துக்கும் இடையில் இருக்கிறது இந்த காடு. நாம் படையெடுப்பு நடத்த வேண்டும் என்று தீர்மானித்தால் மிக எளிதாக பூம்புகாருக்குள் நுழைவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று நினைத்து அதற்காகவே இங்கு வந்து இந்த மரமாளிகையை அமைத்தேன். குகைக்குள் மறைந்திருக்கும் சிங்கம் போல் பதுங்கி வாழ்ந்தேன். ஆனால் இப்பொழுது எல்லாமே வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. ஆனால் இதை பற்றி தெரிந்தும் இன்னும் அந்த கரிகாலன் இங்கு படையெடுத்து வராமல் இருக்கிறான் என்றால் அதுதான் ஆச்சரியம். இதில்தான் உன் நண்பனின் ராஜதந்திரமே அடங்கியிருக்கிறது விஜய் பூபதி. செழியனை நாம் சிறைபிடித்து வைத்திருந்ததால் இரு பெரும் வல்லரசுகளும் நம்மை நெருங்க முடியாமல் தவித்தன. செழியன் தாமரையின் இளகிய மனதை பயன்படுத்திக் கொண்டு இங்கிருந்து தப்பித்துச் சென்றாலும் இங்கு இப்பொழுது முத்துநகை இருக்கிறாள். அவளை விடுவித்து அனுப்புவதற்காகவே தாமரை இங்கு வந்திருக்கிறாள் என்று நீயே சொல்லிவிட்டாய். ஆக முத்துநகையை மீட்டாக வேண்டும் என்பது இப்பொழுது அவர்களின் நிலை. ஆனால் அந்த முத்துநகை எனக்கே மனைவியாகி இங்கேயே தங்கிவிட்டாள் என்பது அவர்களுக்கு தெரியாது. இனி முத்துநகையும் அங்கே போகப் போவதில்லை, தாமரையும் திரும்பப் போவதில்லை. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் நேரத்தில் தாமரையை முத்துநகை தனியே அனுப்பலாமா? அதை பயன்படுத்திக் கொண்டு தாமரை அப்படியே சென்றுவிட மாட்டாள் என்று என்ன நிச்சயம்? அங்கு வந்த யவனக்கிழவனால் தாமரைக்கு ஏதாவது ஏற்பட்டிருந்தால் என்ன செய்வது? அதற்காகத்தான் அந்த யவனக்கிழவனை எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும் என்று நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தோம், முடியவில்லை. இனியும் இங்கிருந்தால் ஆபத்தென்று எப்படியோ தப்பிச் சென்று விட்டான் அந்த ஒற்றன். என்ன சொல்கிறீர்கள்? அவனை ஒற்றன் என்றா சொல்கிறீர்கள்?